ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை அருகே மாற்றுத்திறன் மாணவர்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு பயிற்சியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறன் மாணவர்களுக்காக சிறப்பு பயிற்றுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்றுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்காலிக பணியாளர்களாக உள்ள பயிற்றுநர்கள் மாத ஊதியம் பெற்று வருகின்றனர். இவர்கள் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், EPF வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரை அருகே காலையில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அனுமதியின்றி உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். கைது நடவடிக்கையின் போது பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவருக்கு காவல்துறையினர் அவசர ஊர்தியை வரவழைத்து அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால், அரசு காது கொடுத்து கேட்கவில்லை என்றால் மேலும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.